மலக்கண்டூர் பகுதியில் வசிக்கிற அருமையான அக்கா, அம்மா, தம்பி, தங்கச்சிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகள். கிறிஸ்துமஸ் நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கின்ற கிராமத்துல கடந்து வந்திருக்கிறோம். 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவானவர் ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் அவதரித்தார். ஏன் கேட்டீங்கன்னா, பைபிள் சொல்லுது, இயேசு தம்முடைய பாவங்களை நீக்கி, இயேசு தம்முடைய எல்லா ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிப்பார் என்று சொல்லு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் பிறக்கும்போது ஒரு பாவத்தன்மையோடு பிறக்கிறான். அப்ப ஒரு மனிதன் செய்த தவறுக்காக ஒரு மனிதனுடைய ரத்தம் சிந்தப்படணும். எந்த ஆளுடைய கோழியுடைய மனுஷனுடைய ரத்தமோ ஒரு மனிதனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியாத, பாவங்களை போக்க மாட்டாது. அதனால் தான் கடவுளாய் இருந்தவர் இந்த மனிதனாக உலகத்திற்கு இயேசுங்கிற பெயரில் இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு என்றாலே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அப்ப இயேசுவானவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார், தேவனுடைய மகனாய் இருந்தவர். பிதாவாகிய தேவன் நம்மளுடைய குமாரனாக இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த உலகத்திற்கு அனுப்பி 33 ஆண்டுகளாக இந்த உலகத்தில் பல பாடுகள் உபத்திரம்பட்டு உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். எப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியில சிந்தப்பட்டதோ அப்ப இருந்து எல்லா ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தியாகும். எப்படி நிவர்த்தியாகும் சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி உங்களுடைய வாய்களை திறந்து சொல்லும் பொழுது இயேசு இந்த உலகத்தில் வருகிறார், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இயேசுதான் பைபிள் சொல்லுது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி அங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எப்ப இயேசு பிறந்தாரோ உன்னதத்தில் இருக்க அந்த கடவுளுக்கு மகிமை இருந்தது, பூமியில சமாதானம் இருந்தது. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் சமாதானம் இல்லாம இருந்தாங்க, வியாதியா இருந்தாங்க, பலவீனமா இருந்தாங்க, சுகவீனமா இருந்தாங்க, பிரச்சனையா இருந்தாங்க. எப்ப இயேசு இந்த உலகத்துல வருந்தாரோ ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வரும்போது இந்த வீட்டுல இருக்கிற எல்லா சாபங்கள், பிரச்சனைகள் மாறுகிறது. அதனால்தான் சொல்லுது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த கிராமத்துல, இந்த மல்லக்கண்டூர் பகுதியில வசிக்கிற அத்தனை பேரையும், பெரியவர்களை கொண்டு சின்ன பிள்ளைகள் வருவார், இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். இயேசு கடவுள். வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி. அன்புள்ள தேவன் உங்களை அன்பாகவே நேசிக்கிறார். யாரெல்லாம் ஒரு இடத்துல வருகிறீர்களோ அவர் உங்களை ரட்சிப்பார். ரட்சிப்பினா பாவத்திலிருந்து விமோசனம் அடைவது. இன்றைக்கு பிறக்கிற குழந்தை கூட பாவத்தன்மையில பிறக்கிறார். அதனால்தான் இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக அவதரித்து 33 ஆண்டுகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உங்களுக்காக, எனக்காக சிலையை அறிந்து அவருடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட்டது. அதுதான் நற்செய்தி. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வீட்டில் சமாதானமும், சந்தோஷமும், சுகமும், ஆரோக்கியம், விடுதலை, நிம்மதி உண்டாகும். இதுதான் பைபிள் வேதாகமம் சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு மக்கள் எப்ப அது நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எப்ப இயேசு உலகத்தில் பிறந்தாரோ அப்பயே அந்த தேவ தூதர்கள் சொன்னார்கள், மேய்ப்பர்கள் சொன்னார்கள், உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக சொல்லி இந்த கிராமத்திற்கு அத்தனை குடும்பங்களையும் அத்தனை பிள்ளைகளையும் இயேசு நேசிக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்றால் பாவத்திலிருந்து விமோசனம் அடைகிறதுங்க. இந்த வீட்டில் இருக்கிற சாபங்கள், பாவங்கள் எல்லாம் உடையும். சாபக்கட்டா, பிசாசு பிரச்சனையா, போராட்டமா, நிம்மதி இல்லையா, கடன் பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், கடவுளால் எல்லாம் முடியும். அதுதான் நான் சொன்னால், என்னால செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான அக்கா, தம்பி, தம்பச்சி யாரா இருந்தாலும் சரி, இதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது உண்மையாகவே நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்தில் பெரிய சமாதானம். அதே நான் 24 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அந்நிய தெய்வத்தை ஆராய்ச்சி வந்தேன். எப்ப இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டோம் அப்பதிலிருந்து இயேசுவின் உள்ளத்துல வந்த பொழுது மிகப்பெரிய சந்தோஷமும் சமாதானமும் ரட்சிப்பு உண்டானது. எனக்கு கொடுத்த அந்த இயேசு உங்களுக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொண்டு இயேசுவிடத்தில் வருகிறோம் அவங்களுக்கு அற்புதமான சுகம், விடுதலை, நிம்மதி இருக்கு. உங்களுக்காக நாங்கள் இலவசமாக பிரார்த்திக்கிறோம். யாரை விரும்புறீங்களோ அவங்களுக்காக நாங்க எங்களுக்கு முன்பாக வரும்பொழுது உங்களுக்காக நாங்க பிரார்த்திக்க போறோம். நீங்க நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். ஆமென்.